ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு பதம் 11 மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா. தி அசி பாகவோ மச்யம் சுப்ரந்தி அங்க புனாக புனக வேபூது சாவிக்ருதயே ஆரத்தஸ்யாந்தி விப்பரியம். அம்மா அன்பான கிருஷ்ணவத்தி அன்புள்ளவருக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 11 மொழிபெயர்ப்பு. என்னுடைய உடலில் இடப்புறம் என் தொடைகள், கரங்கள் மற்றும் கண்கள் ஆகியவற்றின் அடிக்கடி நடுக்கம் ஏற்படுகின்றது. பயத்தால் இதயம் அடித்துக் கொள்கின்றது. விரும்பாத சம்பவங்கள் நிகழப்போவதையே இவை சுட்டிக்காட்டுகின்றன. முகருளரை போதிய வாழ்வு விரும்பத்தகாத விஷயங்கள் நுழைந்ததாக உள்ளது. நமக்கு விருப்பமில்லாதவைகள் உயர் சக்திகளால் நம் மீது திணிக்கப்படுகின்றன. விரும்பத்தகாத விஷயங்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் பிடியில் இருப்பதை நாம் காண்பதில்லை. ஒருவரின் கண்கள், கரங்கள் மற்றும் தொடைகள் ஆகியவற்றில் இடைவிடாமல் துடிப்பு ஏற்படுமானால் விரும்பத்தகாதது எதுவோ நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விரும்பத்தகாத விஷயங்கள் காட்டு தீயை போன்றவையாகும். காட்டுக்கு சென்று யாரும் தீ வைப்பதில்லை. ஆனால் தானாகவே காட்டு தீ ஏற்பட்டு காட்டில் உள்ள ஜீவராசிகளுக்கு பெண் துன்பங்களை விளைவிக்கின்றது. இத்தகைய ஒரு தீயை மனித முயற்சியால் அணைத்துவிட முடியாது. மேகங்களை அனுப்பி காட்டில் மழை பொழிய செய்யும் பகவானின் கருணையால் மட்டுமே அந்த தீயை அணைக்க இயலும். அதை போலவேதான் வாழ்வில் ஏற்படும் விருப்பத்தகாத விஷயங்களை, பல திட்டங்களை தீட்டுவதால் தடுத்துவிட முடியாது. மனிதர்களுக்கு அறிவு புகட்டி அவர்களை அறியாமையில் இருந்து விடுவிப்பதற்காக தமது தகுதியுள்ள பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கும் பகவானின் கருணையால் மட்டுமே இத்துன்பங்களை போக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. உதிஷ்ண மகாராஜா சொல்லி கொண்டிருக்கிறார் என்னண்டு, என்னுடைய உடலின் இடது புறம் என் தொடைகள், கரங்கள் மற்றும் கண்கள் ஆகியவற்றில் அடிக்கடி நடுக்கம் ஏற்படுகிறது. ஆம்பளைகளுக்கு வலது பக்கம் துடிச்சான எல்லாம், பொம்பளைகளுக்கு இடது பக்கம் துடிச்சான எல்லாம். இப்ப உதிஷ்ண மகாராஜாவுக்கு இடது பக்கம் துடிக்குது. அப்ப அதால பயத்தால் இதயம் அடித்துக் கொள்ளுகிறது. இந்த கால், இந்த தொடை அழிதல் எல்லாத்திலும் அடிக்கடி நடுக்கம் ஏற்படுது. அப்ப பயத்தினால இதயம் அடித்துக் கொள்ளுகிறது. விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழப்போவதை இவை சுட்டி காட்டுகின்றன. இதெல்லாம் பீமனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் உதிஷ்ண மகாராஜா. அப்ப பௌதீக வாழ்வு விரும்பத்தகாத விஷயங்கள் நிறைந்ததாக உள்ளது. நமக்கு விருப்பமில்லாதவைகள் உயர் சக்தியினால் நம் மீது திணிக்கப்படுகிறது. இந்த இயற்கை எங்களுக்கு நாங்க விரும்புறோமோ விருப்பமில்லையோ அதங்கள்ல திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விரும்பத்தகாத விஷயங்களை 3 ஜட இயற்கை குணங்களின் பிடியில் இருப்பதை நாம் காண்பதில்லை. என்ன குணம்? 3 குணம். மூன்று குணத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனா நாங்க உணர்றோமா இந்த 3 குணம் எங்களுக்கு இருக்கு, நாங்க இந்த 3 குணத்துல இப்ப இருந்து கொண்டு இருக்கிறோம் நாங்க யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே இல்லை 3 குணத்தை பற்றி. அப்ப காண்பதில்லை. ஒவ்வொருவரின் கண்கள், கரங்கள் மற்றும் தொடைகள் ஆகியவற்றில் இடைவிடாமல் துடிப்பு ஏற்படுமானால் விரும்பத்தகாதது எதுவோ நடக்க போறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பாவத்திலே போட்டிருக்கு இதெல்லாம் நடக்குதுண்டு. அப்ப விரும்பத்தகாத விஷயங்கள் காட்டு தீயை போன்றவை ஆகும். இதுக்கு உதாரணம் கொடுத்துரு. காட்டு தீயை போல காட்டு தீ தானாயே பிடிக்குது, தானாவே பெறாகுது. அப்ப அதை நிறுத்துறதுக்கு என்ன முடியும்? ஜீவராசிகள் எல்லாம் முடியாது. ஒரு மழை வந்து அங்க பெய்தாதான் இதை நிறுத்த முடியும் காட்டு தீய.
அப்ப காட்டில் உள்ள ஜீவராசிகளுக்கு பெரும் துன்பங்களை விளைவிக்கிற காட்டு தீ வரைக்கும் எல்லா உயிரினும் தானே அழியுதாங்க காட்டில இருக்கிற எல்லாமே. அப்ப இத்தகைய ஒரு தீயை மனித முயற்சியினால் அணைத்து விட முடியாது. கூடுதலா இந்த ஆஸ்திரேலியா பக்கம் அமேசான் காடுகள்ல இந்த தீ பற்றதானே கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வருஷம் ஏதோ ஆஸ்திரேலியால பெரிய நிறைய மிருகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. கன நாள் சென்றதல்ல அதை நிப்பாட்டுறதுக்கு. அதை மிருகங்களை அனுப்பி காட்டில் மழை பொழிய செய்யும் பகவானின் கருணையினால் மட்டுமே அந்த தீயை அணைக்க இயலும். அப்ப மழை பெய்ய பண்ணினாதான் தீயை அணைக்கப்படும். அதை போலவே தான் வாழ்வில் ஏற்படும் விரும்பாத விஷயங்களை பல திட்டங்களை தீட்டுவதால் தடுத்து விட முடியாது. காட்டிலே எப்படி தீ வருதோ அதை அணைக்க முடியாதோ அது மாதிரி விரும்பாத விஷயங்களை மங்களால் நிறுத்த முடியாது. அப்ப மனிதர்களுக்கு அறிவு புகட்டி அவர்களை அறியாமையில் இருந்து விடுவிப்பதற்காக தமது தகுதியுள்ள பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கும் பகவானின் கருணையினால் மட்டுமே இத்துன்பங்களை போக்க முடியும். எப்படி காட்டு தீயை அணைக்க முடியாம மழை பெய்து அந்த காட்டு தீயை அணைக்குதோ அது மாதிரி அறியாமையில இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆன்மீக குரு பகவான பிரதிநிதிகள் வந்துதான் எங்களுக்கு அந்த அறிவை கொடுத்து அறியாமையில இருந்து நாங்க வெளியில வரைக்கதான் இந்த துன்பங்கள் எல்லாத்திலுமே துன்பங்களை போக்க முடியும். அதுக்குத்தான் ஆன்மீக குரு முக்கியம். இப்ப பிரபாதா என்ன செய்தார்? அமெரிக்காவுக்கு வந்து அறியாமையில கிடந்துள்ளதுகளை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு ஆக்கினார் பிரபாதா. அது அந்த பிரதிநிதி பிரபாதா பகவானால அனுப்பப்பட்டாள் தான் பிரபாதா. 12 பிள்ளையம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 12. சிவை சேத்யந்தம் ஆதித்யம் அபிரவி அனலான மாம் ஆங் சாரமேயோ யாம் அபிரேதிவதி அபிருவத். மொழிபெயர்ப்பு: ஓ பிரம்மா, ஓ பீமா, அந்த பெண் நெறி எப்படி அழுது கொண்டு நெருப்பை கக்குகிறது? இந்த நாய் எப்படி என்னை பார்த்து பயமில்லாமல் குறைக்கிறது என்பதை பார். பொருளுரை: இவை சமீபத்தில் நிகழப்போகும் விரும்பத்தகாத ஒன்றை காட்டின் சில கெட்ட சகுனங்களாகும். எவ்வளவு கெட்ட சகுனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் பீமனுக்கு சொல்றாரு. என்ன பெண் நரி எப்படி அழுதுன்னா இந்த வாயால நெருப்ப காக்குதான் பெண் நரி. மற்றது நாய் தன்னை பார்த்து பயப்படாம நின்று குலைச்சு கொண்டு நிக்குது. அப்ப எல்லாமே கெட்ட சகுனம். அவரை பார்த்து நாய் உழைக்குது. அப்ப இவ சமீபத்தில் நிலப்போகும் விரும்பத்தகாத ஒன்றை சுட்டி காட்டு சில கெட்ட சகுனங்களை. என்ன விரும்பத்தகாத செயல் ஒன்று நடக்க போகுது? கிருஷ்ண பரமாத்மா மறைய போற. அதுதான் அங்க முக்கியம். அதெல்லாம் இந்த கெட்ட சகுனங்கள் அங்க நடக்குது. 13 வாசிங்க பிள்ளையம்மா. பதம் ஹரே கிருஷ்ணா. பதம் 13. சஸ் குர்வந்தி மாம் இஸ்வயம் தட்சிணம் வசவோ வரே வாகாம் ச புருஷ விக்ரய லசையே ருதோ மமா. பொருள் மொழிபெயர்ப்பு: மனிதரின் புலியான பீமசேனா, இப்பொழுது பசுவை போன்ற உபயோகமுள்ள மிருகங்கள் இடப்புறமாக என்னை கடந்து செல்கின்றன. கழுதைகளைப் போன்ற தாழ்ந்த மிருகங்கள் என்னை வலம் வருகின்றன. என்னை கண்டதும் என் குதிரைகள் அழுவன போல் காணப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு நடக்குது. அப்ப இந்த பசுக்கள் வந்து உபயோகம் உள்ள மிருகங்கள் வந்து இடதுபுறமாக அவரை கடந்து செல்லாம. இப்ப பசு வந்து இடதுபுறமா போகக்கூடாது. ஆம்பளைகளுக்கு இடது பக்கமா பசு போகக்கூடாது. மற்றது வந்து கழுதை போன்ற தாழ்ந்த மிருகங்கள் உஷ்ணமராசா வலம் வருது அந்த கழுதைகள் கூட. மற்றது குதிரைகள் அவருக்கு கண்டோண்டம் அவையிட்ட இருக்கிற அவையிட்ட இவ்வளவு குதிரைகள் எல்லாம் இருக்கு தானே அரசுப்படையில. அதெல்லாம் அழுகுற மாதிரி அவரை பாக்குதான் குதிரைகள் கூட. பயந்தாலும் அதே மாதிரி முடியுமா? பதம் 14. மிருத்யு தூதா கபோதோ யம் உலூஹா கம்பயன் மன பிரத்தி ரூஹாஸ் சா உஸ்வானார் விஸ்வம் வை சூன்யம் இச்சத. பொருளுரை: இப்புறா ஒரு மரண தூதனை போல் காணப்படுவதை பார். ஆந்தைகளின் வீறிட்டு அலறல்களும் அவற்றுடன் போட்டியிடும் காகங்களும் என் இதயத்தை நடுங்கச் செய்கின்றன. பிரபஞ்சத்தையே சூனியமாக செய்துவிட விரும்புவதை போன்ற இவை காணப்படுகின்றன. புறா ஒரு மரண தூதுவனை போல் காணப்படுவதை பார்.
புறா வந்து மரண தூதுவன் போல இருக்குது, ஆந்த வீறிட்டு அலறுது, மற்ற அவற்றுடன் போட்டியோட காகங்கள் இதயத்தை அப்ப நடுங்க செய்து, அப்ப பிரபஞ்சம் சூன்யமாக செய்து விட விரும்புவதை போலவே காணப்படுகிறது. இப்ப பகவான் இந்த பூமியை விட்டு மறைகிறாரோ அது சூன்யமாகத்தான் போடும். அப்ப இந்த சவுனங்களும் அவருக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்குது. கெட்டது நல்லது, கெட்டது நல்லதுக்கு அந்த இயற்கை பறவைகள் மிருகங்களுக்கு தான் முதல் தெரிய வாரான்னு தெரிய வரும். அப்ப அவர் அர்ஜுனன் போட்டார், திரும்பி வர இல்ல இவர். அப்ப எல்லாத்தையுமே அர்ஜுனனை காண இல்லையே, அப்ப தனக்கு எல்லாம் கெட்ட சரமா வருதுன்னு பீமனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் உதிஷ்ண மகாராஜா. அடுத்தது ராணி மாதாஜி. பூம்பிராட்டிச பரிதய கம்பேதபு சஹாத்ரிபி நிர்காத ச மகாம்ஸ்தாத சாகம் ச இஸ்தன இத்தினுபி. புகை எப்படி வானத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார். பூமியும் மலைகளும் துடிப்பதை போல் காணப்படுகின்றன. மேகமில்லாத நீல வானில் இடியோசை கேட்பதை பார். வாயுர்வாதி கர சபர்சோ ரஜசா விஸ் ருஜம் தம அஸ்ருத் வர்ஷந்தி ஜல பீபத்சம் இவ சர்வத. வேகமாக வீசும் காற்று மண்ணை வாரி அடித்து இருளடறச் செய்கிறது. எல்லா இடங்களிலும் மேகங்கள் மழையை பொழிந்து ரத்தம் சிந்தச் செய்யும் நாசத்தை விளைவிக்கின்றன. சூரியம் ஹத பிரமம் பிரபம் பஷ்ய கிரக மர்தம் மிதோதிவி சசங்குலைர் பூத கனைர் ஜிவ்லிதே இவ ரோதசி. சூரிய கதிர்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று சண்டை செய்வதாக காணப்படுகிறது. குழம்பிய ஜீவராசிகள் எரிவது போலும் அழுவது போலும் காணப்படுகின்றன. புகை எப்படி வானத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார். பூமியும் மலைகளும் துடிப்பதை போல் காணப்படுகின்றன. மிருகமில்லாத நீல வானிலிருந்து இடியோசை கேட்பதை பார். மழை பெய்யறதுக்கே ஒரு அறிகுறி இல்லாத வானத்துல இடியோசை கேட்டா அப்படி இருக்கும். இதெல்லாம் நிகழக்கூடாததெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்குது அங்க. அப்ப வேகமாக வீசும் காற்று மண்ணை வாரி அடித்து இருளட செய்கிறது. காத்து அடிக்க மண்ணை வாரி அடிக்க அப்படி இருக்கும், அது இருண்டதாக்குதான். எல்லா இடங்களிலும் மேகம் மழையை பொழிந்து அப்படி ரத்தம் சிந்து செய்தாம். அந்த மழை வந்து ரத்த மழையா பெய்யுது. அப்ப நாசத்தை விளைவிக்கின்றன. அப்ப சூரிய கதிர்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் ஒன்றோரொன்று சண்டை செய்வதாக காணப்படுகிறது. சூரியன் கதிரன் சிதைஞ்சு போகுது, நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று சண்டை செய்து குழம்பிய ஜீவராசிகள் எரிவது போலும் அழுவது போலும் காணப்படுகிறது. அப்ப இந்த நடக்க ஜீவராசிகள் என்ன செய்யும்? குழம்பிடுங்கள். அப்ப குழம்பேக்க எரிச்சல் உண்டாகுது, அழுக உண்டாகுது. இதெல்லாம் கழிவு முடிகிற தன்மைக்கே இது எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்கத்தான் போறோம். இப்பவே நடக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, கமலா மாதாஜி. பதம் 18. நத்யோ நதாச சுபித ஷராம்ஷி சமனாம்சிஷ நஸ் வலதி அக்னீர் ஆஜ்ஞேன கலோஜம் கிம் விதாஷ்சதி. நதிகள், உபநதிகள், குட்டைகள். மொழிபெயர்ப்பு. நதிகள், உபநதிகள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மெனம் ஆகிய அனைத்தும் கலங்கியுள்ளன. நெய்யினால் அக்னி ஜொலிக்கவில்லை. என்ன அசாதாரணமான நேரம் இது! என்ன நடக்க போகிறதோ? பதம் 19. நபிபஸ்தி ஸ்தனம் பஸ்தான துஷ்யந்தி சமதர ருதந்தி அஸ்ருமுகா காவோன புருஷ்ருஞ்சிந்தி ருபா வஸ்ரே. மொழிபெயர்ப்பு. கன்றுகள் பசுக்களின் பால் காம்புகளை உறிஞ்சி குடிக்கவில்லை. பசுக்களும் பால் கறக்கவில்லை. அவை கண்களில் நீர்மல்க அழுது கொண்டு நிற்கின்றன. மேலும் காளைகளும் மேய்ப்பு நிலங்களில் இன்பம் காணவில்லை. பதம் 20. தைவதானி ருந்தந்தீவ ஸ்வித்யந்திஹி உச்சலந்திச இமேஜன பதா கிராம புரோத்யானஸ்கரமா பிரேஷ்ட ஸ்ரீஜோ நிரானந்தகிம் அகம் தர்ஷந்தின.
மொழிபெயர்ப்பு ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்கள் அழுவென போலவும் வியர்வை சொரிவென போலும் அங்கிருந்து வெளியேற நினைப்பது போலும் காணப்படுகின்றன. நகரங்கள், கிராமங்கள், புறங்கள், நந்தவனங்கள், சுரங்கங்கள் மற்றும் ஆசிரமங்கள் ஆகிய அனைத்தும் பொலிவிழந்தும் மகிழ்ச்சியற்றும் காணப்படுகின்றன. எத்தகைய துன்பங்கள் நமக்காக காத்திருக்கின்றனவோ நான் அறியேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, நதிகள், உபநதிகள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மனம் ஆகிய அனைத்தும் கலங்கி உள்ளன. தண்ணியும் கலங்கி போயிருக்குது, மனமும் கலங்கி போயிருக்குது. ஒவ்வொரு கெட்ட சவுனங்கள் நடக்க எங்கட மனம் தானாகவே கலங்கப்படும். அப்ப நெய்யினால் அக்கினி ஜொலிக்கவில்லை. அந்த அக்கினி யாகம் நடக்க நெய், தூய்மையான நெய், அந்த நெய் மூலம் அங்க என்ன நடக்கும், அந்த யாகத்துல அந்த எரிகிற நெருப்பு இருக்குல்ல, அந்த அக்கினி அவ்வளவு தூரம் ஜொலிக்குமா, அது கூட அங்க நடக்க இல்ல. வகுப்பே சோகமா இருக்கு, எல்லாமே சோகமா இருக்கு. வகுப்பே சோகமா இருக்கு. உஷ்ண காலத்துல நடந்தது. என்ன அசாதாரணமான நேரம் இது, என்ன நடக்க போகிறதோ என்று உதிஷ்ண மகாராஜா யாருக்கு சொல்றார், பீமனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். 19 வந்து கன்றுகள் பசுக்களின் பால் காம்புகளை உறிஞ்சி குடிக்கவில்லை, பசுக்களும் பால் கறக்கவில்லை. பாருங்க, கன்றுகளும் பாலை குடிக்குது இல்ல, பசுவிலும் பால் இல்ல. அவை கண்களில் நீர் மல்கி அழுது கொண்டு நிற்கின்றன. பார்த்திருக்கிறீங்களா? சில பசுக்கள் அழுகிறத பார்த்திருக்கிறீங்களா? அப்ப அதுல அது நீர் மல்கி பார்க்கிறோம். மேலும் காளைகளும் மேய்ப்பு நிலங்களிலும் இன்பம் காணவில்லை. காளைகள் என்ன மேய்ப்பு நிலங்கள்ல பசுக்களோட ஓடிக்கொண்டு தெரியும், அங்க ஒரு இன்பம் இருக்கும். ஆனா பசுக்களோட காளைகளும் இன்பம் சேரவில்லை. அப்ப எல்லாமே துன்பமா இருக்குது. அப்ப அடுத்தது வந்து 20, ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்கள் அழுவன போலும் வியர்வை சொறிவன போலும் அங்கிருந்து வெளியேற நினைப்பது போலும் காணப்படுதான். பாருங்க, ஆலயத்துல இருக்கிற விக்கிரகங்கள் கூட வெளியேற நினைக்குதான். அப்ப நகரங்கள், கிராமங்கள், புறங்கள், நந்தவனங்கள், சுரங்கங்கள் மற்றும் ஆச்சிரமங்கள் ஆகிய அனைத்தும் பொலி விளந்து மகிழ்ச்சியற்றும் காணப்படுகின்றன. நீங்க பாக்குறீங்களா? இப்ப இந்த நாடு ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் இருந்த சந்தோஷம், செழிப்பு வெளியில பாக்க உங்களுக்கு தெரியுதா? இல்ல இல்ல, எதுவுமே இல்ல. இப்பவே எங்களுக்கு அது தெரியுதா? இயற்கையிலே இல்லாம இருக்குது. யோசிச்சு நாங்க பாக்குறோமா? இல்ல. பாருங்க, எவ்வளவு தூரத்து கலியுகத்தின் தாக்கம் இப்ப இருக்குது. அப்ப உதிஷ்ண மகாராஜா கிருஷ்ணா மறைஞ்சதை பற்றி, மறைஞ்ச நேரம் நடந்ததை சொல்றேன். அப்ப எத்தகைய துன்பங்கள் நமக்காக காத்திருக்கின்றனவோ நான் அறியேன். அப்ப இந்த அறிவுறுயலும் பெரிய ஒரு துன்பத்தை விளைவிக்க போகுது, அதை நான் அறியேன் என்று உதிஷ்ண மகாராஜா பீமனுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நளினி மகாராஜி. பதம் 21. இனி போகோ என்ன நடக்க போகுது? வெறும் மஞ்ச ஏதியர் மகோத்பாதியர் 37 மஞ்ச ஏதியர் மகோத்பாதியர் நூனம் பகவத பதை அந்ய புருஷ ஸ்ரீபிர் ஹீனா பூர்ஹச ஹத சௌபகா. இந்த மொழிபெயர்ப்பு, இந்த மண்ணுலக குழப்பங்கள் எல்லாம் உலகின் நல்லதிஷ்டத்தில் பெரும் இழப்பை சுட்டி காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். உலகம் பகவானின் தாமரை பாத சுவடுகளால் அடிக்கப்படும் அலங்கரிக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருந்தது. இந்நிலை நீடிக்காது என்பதையே இந்த அறிகுறிகள் காட்டுகின்றன. பதம் 22. இதி சிந்திய யஸ்து தஷ்ய சருஷ்டாஸ்டேன சேதசா ராஜ்ன பரத் யாகமத் பரக்மன் யது குர்ஜா ஹபி சவஸ். மொழிபெயர்ப்பு, பிராமணரான சௌனகரே அச்சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட சவுனங்களை கண்டு யுதிஷ்ட மகாராஜன் தமக்குள் சிந்தித்தவராய் இருக்கையில் யதுபுரியிலிருந்து, அதாவது துவாரகை, அர்ஜுனன் திரும்பி வந்தார். 23 வாசிக்கிறேன். பதம் 23. தம் பாதயோர் நிபதிதம் அபியா அயதா பூர்வம் ஆதுரம் அதோவதனம் அப்பிந்தோன் சுருஜந்தம் நயனாப்ஜேயோ. மொழிபெயர்ப்பு, தமது பாதங்களில் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கிய பொழுது அவரது சோகம் புதுமையாக இருப்பதை அரசர் கவனித்தார். அவரது சிரம் தாழ்ந்திருந்தது. அவரது தாமரை கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது.
இந்த மண்ணுலக குழப்பங்கள் எல்லாம் உலகின் நல்ல அதிர்ஷ்டத்தில் பெரும் இழப்பை சுட்டி காட்டுவதாகவே நான் நினைக்கிறேன். இந்த மண்ணுலகம் உதிஷ்ண மகாராஜ ஆலயக்கு எப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தோட நல்ல மாதிரி தான் அவர் ஆண்டு கொண்டு வந்தார். மக்களுக்கும் சந்தோஷமா இருந்துனே, பூமியும் விளைஞ்சு கொடுத்தது, மும்மாரி மழை பொழிஞ்சது, எந்த குறையுமே அங்க இருக்காம இருந்த இடத்துல இப்ப பெரும் இழப்பை சுட்டி காட்டுகிறது இந்த கெட்ட சவுனங்கள் எல்லாம் என்று தான் நினைக்கிறேன். உலகம் பகவானின் தாமரை பாத சுவடுகளால் அலங்கரிக்கப்படும் பாக்கியத்தை பெற்றிருந்தது. இப்ப பகவான் மறைய முதல் இது எல்லாமே இருந்ததால சந்தோஷமா இருந்தது. இந்த நிலை நீடிக்காது என்பதையே இந்த அறிகுறிகள் சுட்டி காட்டுகின்றன. இது மட்டும் அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் மறைஞ்சது. ஆனால் நாரதர் மறைமுகமா முதல் கதை சொன்னவர் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த கெட்ட சகுனங்களை எல்லாம் பகவான் மறைய போறார். அப்ப அவர் இருக்கும் மட்டும்தான் எல்லாமே நிறைஞ்சு சந்தோஷமா இருந்தது. இது நீடிக்காது என்றதை எல்லாத்தையும் முதல் நினைக்கிறாரு. அர்ஜுனன் வந்துட்டார். அப்ப பிராமணரான சௌகணரே, இப்ப பிராமணர் பேசுறாரு. 2000 பாகவதம் பேசப்பட்டது எந்த இடம்? எந்த இடம்? இப்ப ஒரு கேள்வி. முதலாவது பாகவதம் பேசின ஒரு ஆளா சொல்லுங்க. நைமிசாரண்ய வனத்துல. இது நம்ம முதலாவது பாகவதம் பேசினதுங்க கடற்கரையில, காவேரி கங்கை நதி. மனு சூரியன் ஒரு கடற்கரையில கடற்கரையா? கங்கைக்கரை. கங்கக்கரை சொன்னேன் நான் இப்ப இதுல. கங்கைக்கரையில ஆறு முதல் பாவதம் பேசினது சூதகமா முனிவரும் சுகர் முனிவரும் பரிசு இத பக்குவமா ஞாபகத்துல எப்ப முதலாவது பாவதம் பேசினா சுகதேவரும் அந்த இடத்துல சௌகுண ரிஷி இடத்துல நம்சாரகத்துல சௌகுணரிடம் கூறது சூத கோஸ்வாமி. இந்த சூத கோஸ்வாமி முதல் பேசின இடத்துல இருந்து இப்ப 2ஆம் தரம் இங்க பேசப்படுது. ஓகே. மத்திரேயர்கிட்ட விதுரர் கேட்டது. விதுரர் ஜாதி சொன்னது. இப்ப சௌகுணரிசி இந்த நம்சாரகத்துல இது நடக்குது. பிராமணர்களுக்கு சொல்றேன். அச்சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட சகுனங்களை கண்டு என்ன சொல்றார்? இங்க நடந்தது பகவான் மறைஞ்சாப்புறாதானே பாகவதம் உதயமாகுது. அப்ப இவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல இப்படி நடந்ததை சொல்றார். கண்டு உதிஷ்ண மகாராஜன் தமக்குள் சிந்தித்தவராய் இருக்கையில் யதுபுரியில இருந்து அர்ஜுனன், அதாவது துவாரையில இருந்து அர்ஜுனன் திரும்பி வந்துட்டார் என்று சொல்லப்படுது. 23 வந்து தமது பாதங்களில் அவர் சிறந்தாட்டி வணங்கிய பொழுதார் அர்ஜுனன் உதிஷ்ண மகாராஜா பாதத்தில சிறந்தாங்கி வணங்க அவர் சோகமும் புதுமையாக இருப்பதை அரசர் கவனித்தார். ஏன் அர்ஜுனன் சோகமா அப்படி இருக்க மாட்டார். பகவான் மறைஞ்சது அவ்வளவு பெரிய சோகம். அதால தமையன்ற காலடியில வந்தோன்னும் வணங்கி மரியாதை செலுத்துறார். ஆனா அவர் சிறந்தாழ்த்தைக்கு சோகத்தோட இருக்கிறார் அர்ஜுனன். அப்ப அவரது சிரம் தாழ்ந்திருந்தது. அவரது தாமரை கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியதார் அர்ஜுனன். இந்த கண்கள் தாமரை கண் கோப்பா சொல்லப்படின்னு அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் உருண்டோடுது. அண்ணான்ற காலிலே அவர் நமஸ்கரிக்க 24 நிர்மலா மாதாஜி 24, 25, 26. ஹரே கிருஷ்ணா. விலோக் யோத விக்ன ஹிருதயோ விஞ்சாயம் அனுஷம் இத்ருவ புருஷதி ஸ்ம ஸ்ருஷ் மத்தியே ஸ்ரமன் நாரதேரிதம். மொழிபெயர்ப்பு. மனவர்த்தத்தினால் அர்ச்சுனனின் பொலிவிழந்த தோற்றத்தை கண்ட அரசர் யுதிஷ்டிரர் நாரத முனியின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து நண்பர்களுக்கிடையிலிருந்த அவரிடம் வினவினார். அடுத்தது வாசிக்கிட்டா மாதாஜி. 25, 26. சச்சிதானந்த கச்சித் ஆனந்த பூர்யாம் ஜனாசுகம் ஆசதே மதுபோஜ கிருஷ்ணய. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், அன்புள்ள சகோதரனே, மது போஜ தசார்க ஆர்க சாத்வத அந்தக மற்றும் யதுவம்ச அங்கத்தினர்கள் போன்ற நமது நண்பர்களும் உறவினர்களும் அவர்களது நாட்களை மகிழ்ச்சியாக கழித்து வருகின்றனரா என்று தயவு செய்து என்னிடம் கூறு. 26.
பதம் 20. 26. ம். शूरो मादामह कच्चित् स्वस्ति आस्ते बाध मारीष मादुल ஷானுஷ கச்சித் சூஷலி ஆன கதோந்துபி. மொழிபெயர்ப்பு. மரியாதைக்குரிய எனது பாட்டனார் சூரசேனர் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாரா? எனது தாய்மாமனான வாசுதேவரும் அவரது இளைய சகோதரர்களும் நலமா? ஓகே. கரேஷ்மா பாருங்க இப்ப மன வருத்தத்தினால் அர்ஜுனன் பொழிவிழந்து தோற்றத்தை கண்ட அரசர் உதிஷ்ணர் நாரத முனியின் குறிப்புகளை நினைவு கூர்ந்தார். பாருங்க மனம் வருந்தி கவலைகள் துன்பங்கள் வரைக்கும் பொழிவிழந்து போவன் நாங்கள் எல்லாருமே. அது உண்மை. முகத்தில சந்தோஷம் இல்லையென்றா கவலை இருந்தா சாப்பிட மாட்டோம். சந்தோஷத்துல சாப்பிடா கூட இருந்தாலும் அதை காட்டாது. கவலையில நாங்க சாப்பிட்டா கூட அங்க உடம்புல சாப்பாடு சேராது. அப்ப தண்ணி குடிக்க மாட்டோம். கவலையிலேயே ஜோஜி இருக்க அர்ஜுனன் பொழிவுழந்து போய் இருக்கிறார். அப்ப இவர் என்ன முதிஷ்ணமராசா நாரத முனிவர் கொடுத்த கதைகளை அந்த குறிப்புகளை நினைவு கூர்றார். நாரத முனிவர் மறைமுகமா பேசி கதை சொன்னவர். கிருஷ்ணர் மறைய போறார் என்ற கதையை இப்ப இணைத்து பாக்குறேன். அப்ப நண்பர்களுக்கு இடையில் இருந்து அவரிடம் வினாவினார். என்ன உதிஷ்ண மகாராசன் கூறினார், அன்புள்ள சகோதரனே, மது போசன் இந்த உறவினர்கள் இவைகளை எல்லார பற்றியும் விசாரிக்கிறார். எங்க துவாரகையில இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றனரா? தயவு செய்து எனக்கு கூறு. நீ அங்க துவாரகைக்கு தானே போய் வார. அப்ப முதல் கிருஷ்ணரை பற்றி கேட்காம இவைகளை பற்றி கேட்கிறேன். இவையெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாரான்னு உதிஷ்ண மகாராசா கேட்கிறார். அப்ப மரியாதைக்குரிய எனது பாட்டனார் சூரசேனர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? எனது தாய்மாமனான வாசுதேவரும் அவரது இளைய சகோதரர்களின் நலமா? வாசுதேவர் கிருஷ்ணனுடைய அப்பா, கிருஷ்ணனுடைய அப்பா அந்த பாட்டனார் இவை எல்லாருமே நலமாக இருக்கிறியான்னு கேள்படுது. அர்ஜுனன்கிட்ட உதிஷ்ண மகாராசா கேட்டுக்கொண்டிருக்கிறார். தனமாதாச்சி 27, 28, 29 சேர்ந்த இதை வாசிங்களா? हरे कृष्ण माताजी माताजी हरे कृष्ण. सप्तस्व सारस्तत् पत्नयो माधुरान्य सहात्मज आशीज सस्नुषा सा क्षेमं देवाहि प्रमुखा स्वयं. மொழிபெயர்ப்பு. தேவகியை தலைமையாக கொண்ட அவரது 7 மனைவிகளும் சகோதரர்களாவர். அவர்களும் அவர்களது மகன்களும் மருமக்கள்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? கச்சித் ராஜஹீஹோ ஜீவதி அசத் புரோஸ்ய சானுஜ கருத்திக சாசுதோ ஜெயந்தோ கதாசரணா ஆசதே குசாலம் கஞ்சித் ஏ சா சத்ருச்சித் ஆதயக கச்சித் ஆஸ்தே சுகம் ராமோ பகவான் சாத்வதம் பிரபு. மொழிபெயர்ப்பு. தீயவனான கம்சனை மகனாக பெற்ற உக்ரசேனரும் அவரது இளைய சகோதரரும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா? இரு தீகரும் அவரது மகன் கிருதவர்மனும் மகிழ்ச்சியுடன் உள்ளனரா? அக்ரூரர், ஜெயந்தர், கத, சாரணர் மற்றும் சத்ருஜித் ஆகிய அனைவரும் நலமா? பரமபுருஷரும் பக்தர்களின் காவலருமான பலராமர் எப்படி இருக்கிறார்? பொருளுரை. பாண்டவர்களின் தலைநகரான ஹஸ்தினாபுரம் தற்போதைய புதுடில்லிக்கு அருகில் இருந்தது. துவாரகையிலிருந்து டில்லிக்கு திரும்பும் வழியில் அர்ஜுனன் மதுராபுரியை காண சென்றிருப்பார். எனவே மதுராபுரி அரசனை பற்றி கேள்வி சரியானதுதான். உறவினர்களின் பல பெயர்களுக்கிடையில் ராம அல்லது பலராமர் என்ற பெயரும் சேர்த்து கொள்ளப்பட்டது. பகவான் பலராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரகாஷ் விக்கிரகம் எனப்படும் விஷ்ணு தத்துவ விரிவங்கமாவார் என
வேதான் அவரது எனவேதான் எனவேதான் அவரது பெயருடன் இங்கு பரமபுருஷர் என்ற சொற்களும் இணைந்து கூறப்படுகின்றது. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவரே என்றாலும் அவர் தம்மை பல்வேறு ஜீவராசிகளாக விரிவடையச் செய்கின்றார். விஷ்ணு தத்துவங்கள் பகவானின் விரிவங்கங்களாகவார். அவர்கள் தன்மையிலும் அளவிலும் பகவானுக்கு சமமானவர்களாவர். ஆனால் பகவானின் ஜீவசக்தி விரிவங்கங்கள் ஒருபோதும் பகவானுக்கு சமமானவர்கள் அல்ல. ஜீவசக்தியும் விஷ்ணு தத்துவமும் சமமானவை என்று நினைப்பவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். ஸ்ரீராமர் அல்லது பலராமர் பக்தர்களை காப்பவராவார். பல தேவர் எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக குருவாக செயற்படுகின்றார். அவரது காரணமற்ற கருணையினால் வீழ்ந்த ஆத்மாக்கள் விடுதலை அடைகின்றனர். பகவான் சைதன்யர் தோன்றிய காலத்தில் பல தேவர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக தோன்றினார். மேலும் பகவான் நித்யானந்த பிரபு அவரது தனி பெருங்கருணையினால் மிக மிக எளிவடைந்த ஆத்மாக்களாக என்னும் இரட்டையரை காப்பாற்றினார். எனவேதான் பல ராமர் இங்கு முக்கியமாக பக்தர்களை காப்பவர் என்று குறிப்பிடப்படுகின்றார். அவரது தனிப்பெருங்கருணையினால் தான் ஒருவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுக இயலும். எனவே தூய பக்தர்களை காத்தருளும் ஆத்மீக குருவாக தோன்றியுள்ள ஸ்ரீ பலராமர் பகவானின் கருணை அவதாரம் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, இதுல இன்னொருத்தர் தேவகியை தலைமையாக கொண்ட அவரது 7 மனைவிகளும் சகோதரர்கள் ஆவார். அவர்களும் அவர்களது மகன்களும் மருமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். வாசுதேவர் முடிச்சிருக்கிறார். தேவகின்ற மற்ற சௌரங்கள் எல்லாம் இவர் தான் முடிச்சதால இவர் 7 மனைவிகள் இருக்குது அவருக்கு வசுதேவற்ற. அப்ப அவர்களும் அவர்களது மகன்கள் மருமக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறியா என்று இவர் கேள்விப்படுவது உதிஷ்ட மகாராஜா அர்ஜுனன்கிட்ட கேட்கிறாரு. இப்ப முதல் பீமனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இவ்வளவு கெட்ட சோனங்களை நாங்க ஆண்டனு. இப்ப அர்ஜுனன் துவாரையில இருந்து வந்ததால துவாரகையில அவையவை எல்லாரும் அப்படி இருக்கிறேன் நலம் விசாரிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப தீயவனான கம்சன் மகனாக பெற்ற உக்ரசேனரும், இந்த உக்ரசேனர் தான் கம்சன்டே அப்பா. உக்ரசேனன் கம்சன்டே அப்பா. அவரது இளைய சகோதரரும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா? இரு தீகரும் அவரது மகன் கிருதவர்மனும் மகிழ்ச்சியுடன் உள்ளாரா? அவை உயிரோட இருக்கிறியா? இவ மகிழ்ச்சியோட இருக்கிறியா? அக்ரூரர், ஜெயந்தர், கதாசாரணர் மற்றும் சத்ருக்கி ஆகிய அனைவரும் நலமா? பரமபுருஷரும் பக்தர்களின் காவலருமான பலராமர் அப்படி இருக்கிறார். பலராமரை தெரியுதா? இங்க அவர் நல்லாதான் இருக்கிறார். அப்ப பாண்டவர்களின் தலைநகரான ஹஸ்னாபுரம், இதங்க இருக்கு ஹஸ்னாபுரம். இப்போ டெல்லி என்ற பேர்ல இருக்க ஹஸ்னாபுரம். அப்ப தற்போதைய புதுடில்லிக்கு அருகில் இருந்தது. இந்த ஹஸ்னாபுரம் தற்போது இருந்த புதுடில்லிக்கு அருகில் இருந்தது. துவாரகையிலிருந்து டில்லிக்கு திரும்பும் வழியில் அர்ஜுனன் மதுராபுரியை காண சென்றிருப்பார். எனவே மதுராபுரி அரசரை பற்றிய கேள்வி சரியானதுதான். எது மதுராபுரி அரசர் ஏன் கேள்விப்படுது? தேவகிய வாசுதேவர உக்ரசேன கதை வருது மதுராபுரியில இருந்ததால. அப்ப உறவினர்களின் பல பெயர்களுக்கு இடையில் ராமா அல்லது பலராமர் என்ற பெயரும் சேர்த்து கொள்ளப்பட்டது. பகவான் பலராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரகாச விக்கிரகம் எனப்படும் விஷ்ணு தத்துவ விரிவாக்கம் ஆவர் பலராமர். எனவேதான் அவரது பெயருடன் இங்கு பரமபுருஷர் என்ற சொற்களும் இணைத்து கூறப்படுகிறது. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவரே என்றாலும் அவர் தம்மை பல்வேறு ஜீவராசிகளாக விரிவடைய செய்கிறார். பகவான் ரெண்டற்ற ஒருவர் தான். அவர் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றை விரிவடைய செய்கிறார். இந்த பலராமர் தான் இந்த ராம அவதாரத்துல லட்சுமணன் வர்றார். ஆதிசேனன் தான் லட்சுமணன்.
சைத்தன்ய மகாபிரபுன்ற காலத்துல நித்தியானந்தரா வாரார். இதே பலராமர் தான் அந்த கதை கீழே வரும் பாருன்னு சொல்றேன். அப்ப எனவேதான் அவரது பெயருடன் இங்கு பரமபுருஷர் என்ற சொற்களும் இணைத்து கூறப்படுகிறது. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவரே என்றாலும் அவர் தம்மை பல்வேறு ஜீவராசிகளாக விரிவடைய செய்கிறார். விஷ்ணு தத்துவங்கள் பகவானின் விரிவாக்கங்கள் ஆவர். அவர்கள் தன்மையிலும் அளவிலும் பகவானுக்கு சமனானவர்கள் ஆவர். ஆனால் பகவான் ஜீவசக்தி விரிவாக்கங்கள் ஒருபோதும் பகவானுக்கு சமனானவர்கள் அல்ல. பாருங்க, ஜீவசக்திகள் பகவானுக்கு சமனானவர்கள் அல்ல. ஜீவசக்தியும் விஷ்ணு தத்துவமும் சமனானவை என்று நினைப்பவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். இது பகவான்ல இருந்து இவை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துக்கு இவை வருவின. ஸ்ரீராமர் அல்லது பலராமர் பக்தர்களை காப்பவர் ஆவர். பலதேவர் எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக குருவாக செயல்படுகிறார். எல்லாத்தையும் அந்த குருவண்டா ஆன்மீக குருவண்டா பலராமர் தான். அந்த பலராமர்கிட்ட நாங்க வேணினோம்னு சொன்னா பத்திக்கும் சரி, எங்களுக்கு ஒரு ஆன்மீக குரு வேணும் என்றாலும் சரி, எந்த நல்வழிக்கும் அவரை நாங்கள் முதல் கும்பிட்டோம் என்று சொன்னா அது அவற்றை அருளாலான் அது கிடைக்கும். அப்ப அவரது காரணமற்ற கருணையினால் வீழ்ந்த ஆத்மாக்கள் விடுதலை அடைகின்றனர். ஏன்? ஒரு ஆன்மீக குருவால தானே வீழ்ந்த ஆத்மாக்களை விடுதலை அடைய முடியும். இது பலராமரை பற்றி இதுல போய் கொண்டிருக்கு. அப்ப பகவான் சைத்தன்யர் தோன்றிய காலத்தில் பலதேவர் ஸ்ரீ நித்தியானந்த பிரபுவாக தோன்றினார். இப்ப விளங்குதா? சைத்தன்ய மகாபிரபுவும் என்ன முறை 2 பேர் கையெழுதி கொண்டு நிக்கினியல்லா, எங்கட வீட்டை 2 பேர் 4 பேர் இருக்குன்னா 2 பேரும் ஒவ்வொருத்தர் தானே சேர்ந்தார். அந்த கையெழுதி கொண்டு சைத்தன்ய மகாபிரபுவோட இன்னும் ஒரு கூடால் நிற்கிறார் நித்தியானந்தர். அந்த நித்தியானந்தர் தான் பலராமர் தான் நித்தியானந்தரை இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவோட சேர்ந்து வந்தது. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், பலதேவர் நித்தியானந்தர் பலதேவர் தான். எந்த மாற்றம் இல்ல, கலியுகத்துல இந்த ரூபத்துல வந்திருக்கிறேன். அப்ப பலராமர் ஜெயந்தி நாளோ இந்த கட்சிய திதி பரசுராமர் தோன்றின நாள் இன்றைக்கு. பரசுராமர் கங்கை கன இதுகள் எல்லாம் சுதாமாக்கு பகவான்கிட்ட போய் சுதாமாக்கு இதுகள் எல்லாம் கிடைச்சது. திரௌபதிக்கு அச்சய திதி கிடைச்சது. கன இதுகள் எல்லாம் இன்றைய நாள் தான். அதால நச்சதிதியை கொண்டாடுறது. அப்ப மேலும் பகவான் நித்தியானந்தர் பிரபு அவரது தனிப்பெரும் கருணையினால் மிக மிக இழிவடைந்த ஆத்மாக்களான ஜகாய் மாதா என்னும் இரட்டையரை காப்பாற்றினார். சைத்தன்ய மகாபிரபுன்ற காலத்துல இந்த ஜகாய் மாதா இவ பிராமணாக்கள்ல தான், இந்த பிராமணர்கள் தான் இவ 2 பேருமே. ஆனால் அவை பழகக்கூடாதகள்ல பழகினத்தால குடிச்சு வெறிச்சு பிராமணர்களை வைஷ்ணவர்களை அவமதிச்சு அவ்வளோ ஒரு கீழான நிலைக்கு போய் கொண்டிருந்துட்டேன். இவைய பற்றி சித்திரபுத்தினரை அங்க எழுதி வச்சதே அங்க எடுக்க முடியாத அளவுக்கு இவைய பற்றி ஃபைல் பண்ணியிருக்காம. அங்க அவ்வளவு தவறு செய்துட்டேனே ஜகாய் மாதா. ஏன்? பிராமண குடும்பத்தில இருந்து நலைய விழுந்த ஆக்களிவ. அப்ப என்ன செய்யணும்? ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் பிரச்சாரம் செய்து கொண்டு போகும்போது நித்தியானந்த பிரபு இவைகள் எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு போய்க்க இவைகளை பார்த்து கலனம் செய்கிறது. அப்ப நித்தியானந்த பிரபு அவர் ஒரு ஆன்மீக குரு பலராமன் தானே, அவர் பிரச்சாரம் செய்து எல்லாரையும் விடுவிக்கிறதானே. அப்ப இதையும் விடுவிக்க வேணுமென்று ஹரிகிருஷ்ண மகா மந்திரங்கள் சொல்லி கிருஷ்ணரை பற்றி சொல்லிக்க அந்த வெறித்தன்மை குடிச்சு போதையில இருக்க அதை கேட்க முடியுதில்லை. அப்ப நித்தியானந்த பிரபுக்கு அதை அடிச்சுட்டினேன். அதுல ஜெகாய் மாதாயில ஒரு ஆள் அடிச்சுட்டு வருது. அப்ப அது சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த செய்தி வருது, நித்தியானந்துக்கு இந்நேரம் அடிச்சு போட்டினியாமண்டு. அப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு கோபம் வருது. இவர் அந்த இடத்துக்கு போறார். அவை கொள்றதுக்கு சுதர்சன சக்கரத்தை விர வைக்கிறது கையை தூக்குறார். உடனே நித்தியானந்த பிரபு அவரை கையை பிடிச்சு நித்தியானந்த பிரபு என்ன சொல்றார்? நீங்க இந்த யுகத்தில யுத்தம் செய்கிறே இல்லைன்றுதான் வந்த நீங்க எல்லாரையும் விடுவிக்கத்தான் வந்த நீங்க யுத்தம் செய்கிற இல்லை. இந்த கலியுகத்திலே எல்லாருக்குமே அசுரன் இருக்கிறான், யாரையுமே கொல்ல முடியாதுன்னு நித்தியானந்த பிரபு அவரை தடுக்கிறார். அப்பதான் அவர் அவருக்கு கொல்ல போயில. அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு கேட்க இந்த ஜெகாய் மாதா நித்தியானந்த காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், நாங்க செய்தது தவறாண்டு. அப்ப அதை அந்த பாவங்களை செய்து அந்த உடம்பு எல்லாமே பிராமண குடும்பத்தில பிறந்தவை போல பாவங்களை செய்ததால நித்தியானந்த பிரபுவை செய்திகளை அணைக்க கட்டி அவை அணைக்கினையும் அணைக்க அவை அந்த கருமா பாவம் எல்லாம் இவைக்கு மாறுதான். இவைன்ற உடம்பு கறக்குற அளவுக்கு அவை அவ்வளவு பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்ப இவைன்ற பாவத்தை ஜமலவதுக்கு போய் சித்திரபுத்தின அடுத்தா இவைக்கு அதை விவரிக்க அவ்வளவு எண்ணில் அடங்காத பாவம். ஆனா இவையிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இவை அணைச்சதால அவன் கர்மா எல்லாம் அப்படியே போச்சுதான், அங்க தண்டனையே இல்லாம போச்சுது.
இதான வேணும் இந்த கதை சைதன்ய காலைல விழுந்து கும்பிட்டு தாண்டா மன்னிப்புக்கு அப்படின்னு தங்களோட பிள்ளையே தானே. அப்ப நித்யானந்த பிரபா தான் அந்த வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறதான் இந்த பிரபுல சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. அப்ப நித்யானந்த பிரபு உடனே தனக்கு அடிச்சவே நீங்க அடிங்கோண்டு தூண்டி விட இல்லை, நீங்க இந்த இதுல யுத்தம் செய்யறதுன்றதை இனப்பூட்டாரு உடனே. அப்ப ஏன் அதை அப்படி இனப்பூட்டி காட்டின செய்யறது உங்களுக்கு தெரிய வேணும். அந்த இடத்துல பகவானுக்கு ஒரு நிமிஷம் சக்கரம் எடுத்து இதைய கொண்டுட்டே போடுவேன், ஆனா கொல்ல விடையில வேண்டாம் சமாதானம் அதோட போயிட்டு. அப்ப இத கதைச்சு கொண்டு கேட்க அவ்வளவு கட்ட வேலை செய்தவங்க உடனே காலில் விழுகிறாங்க. யாருக்கு அடிச்சினியோ அவன் இந்த காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்பாடு. ஒரு ஆள் தான் அடிச்சது ஜெகன், மற்றவரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு 2 பேருமே விடுபட்டு பாருங்க. ஒரு பிராமண குடும்பத்தில இருந்து இந்த விழுந்த நிலைக்கு வந்தவைய கூட விட வச்சாச்சு. குடிக்க ஒரு பிராமண ஆக்கள் குடிக்கிறது மற்றம் சாப்பிட்டு போதையில நிக்கிறதுன்னா அப்படி இருக்கும். இவ்வளவு தாழ்ந்த ஒரு வேலை பிராமணம் உயர்ந்த குடும்பத்தில இருந்து அதை கூட விடுவிக்க முடியும். இந்த சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபால பகவான் நாமத்தை சொன்னா விடுபட முடியும் என்றதுக்கு ஒரு உதாரணம். இது உண்மையா நடந்த கதை. சைதன்ய மகாபிரபுன்ற காலத்துல நவதீபத்திலே அங்க நடந்த கதை தான். அதான் இதுல கொடுத்திருக்கு. அப்ப இனிவேதான் பலராமர் இங்கு முக்கியமான பக்தர்களை காப்பார் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த பலராமர் தானே நித்யானந்தர் அபாரர். அந்த நித்யானந்தர் தானே இப்ப இதைய காப்பாற்றினது ஜெகமாதாவை, 2 பேரும் ஜெகமாதாய. அப்ப அவரது தனிப்பெரும் கருணையினால் தான் ஒருவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுக இயலும். இப்ப இந்த 2 பேரும் இந்த விழுந்த ஆத்மாக்கள் நித்யானந்த பிரபுண்ட கருணையினால இப்ப திருப்பி பகவான் இதுக்காக வரீனே. அப்ப யார் அந்த கருணையை கொடுத்தது? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு அடிச்சு நித்யானந்த பிரபு மன்னிச்சாருன்னு சொன்னதால அப்ப அவருடைய கருணை அதான் அந்த பலராமர் தான் நித்யானந்தா வந்தது. அவற்றை அந்த காரணமற்ற கருணை விழுந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவது. அப்ப எனவே தூய பக்தர்களை காத்தருளும் ஆன்மீக குருவாக தோன்றியுள்ள ஸ்ரீ பலராமர் பகவானின் கருணை அவதாரம் ஆவார். இப்ப நித்யானந்தர் அங்க கருணை காட்டு இல்லையா? இப்ப அந்த 2 பேருக்கும் கருணை அதே நீங்க புரிச்சு பாக்காதுங்க. பலராமர் தான் நித்யானந்தர், நித்யானந்தர் பேசுறது பலராமர் இதெல்லாம் பெரும். அதால அவர் தான் ஒரு மூல ஆன்மீக குருவும். அப்ப அவர் கருணை அவதாரம் ஆவார். எல்லாரையுமே இந்த கலியுகத்துல விடுவிக்கிறதுக்காக தோன்றின அவதாரம் தான் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க எல்லாருமே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஒன்றே போதும் எங்கட எல்லா பாவத்திலையும் இருந்து விடுவிக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி இந்த கலியுகத்துல என்னதுக்கு இந்த நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்றது காரணம் எங்கட பாவங்கள் எல்லாம் எரிக்கப்படும். பாருங்க ஜெகமாதாண்ட சித்திரபத்தினார் எழுதினதான் ஐயமரத்துல அங்க சட்டத்துல போய் இவருக்கு குற்றம் கொடுக்குறோம்டா இவ்வளவு குற்றத்தை அங்க செய்து எழுதி வைப்படுது. அதான் நாங்க ஒவ்வொரு நாளும் பிடிஞ்சா போட மாட்டாம என்ன செய்யறோமோ எல்லாம் அங்க எழுத்துல போகுது. மறந்துடாதேங்க, நாங்க காணையில அங்க எல்லாமே எழுத்துல போகுது. பயனெல்லாம் அங்க முடிவெடுக்கப்படும். அதுல இருந்து காப்பாற்றினது நித்யானந்த பிரபு. அதுக்குதான் இதை இப்ப கொடுத்திருக்குது. ஓகே, 30 தனராஜ் பிரபு வாசிப்பீங்களா? போகணும். மன்னிக்கவும், இது பகவத்கீதையா பாகவதம்? நான் அனுப்புறேன். பாகவதம் புத்தகம் இல்லையம்மா? இல்ல, இதை யாரையும் விடுங்க, நான் அவருக்கு அனுப்புறேன். நன்றி. ஓகே, நிர்மலா மாதாஜி இந்த 30 வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரத்யும்ன சர்வ வர்ணீனாம் சுகம் ஆஸ்தே மகாரத கம்பீர ரயோ நிருத்யோ வர்த்ததே பகவானுத. மொழிபெயர்ப்பு. விஷ்ணு குடும்பத்தின் பெரும் தளபதியான பிரதியும்னர் எப்படி இருக்கின்றார்? அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? மேலும் பரமபுருஷத்தின் விருவங்கமாகிய அனிருத்தர் நலமா? பிரதியும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரும் பகவானின் விருவங்கங்கள். எனவே அவர்களும் விஷ்ணு தத்துவங்களே. துவாரகையில் பகவான் வாசுதேவன் அவரது விருவங்கங்களாக சங்கர் சனர், பிரதியும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரிடம் உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். எனவே அனிருத்தர் இங்கு பரமபுருஷர் என்று அழைக்கப்படுவதைப் போலவே அவர்களில் ஒவ்வொருவரையும் பரமபுருஷர் என்று அழைக்கலாம். பதம் 31. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணிய குடும்பத்தில் பெரும் தளபதியான பிரத்யும்னர் விஷ்ணுவோடும் இதுதான் பகவான் விஷ்ணு குடும்பத்துல தளபதியான பிரத்யும்னர் எப்படி இருக்கிறார்? அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? மேலும் பரமபுருஷரின் விரிவாக்கமாகிய அனிருத்தர் நலமாகிய பிரத்யும்னர் அனிருத்தர் எல்லாமே அவற்றை பிள்ளையார்
பகவான் பிள்ளைகள் ருக்மணிக்கு பிறந்தது இவைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இவை. அப்ப பாருங்க பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோரும் பகவானின் விரிவாக்கங்கள் தான். இதுல எனவே அவர்களும் விஷ்ணுவ தத்துவங்களே. அவருடைய பிள்ளைகள் பிரத்யும்னர் அனிருத்தர் அவற்றை விரிவாக்கங்கள். துவாரகையில் பகவான் வாசுதேவன் அவரது விரிவாங்கங்களான சங்கரஸ்னர் இப்ப சங்கரஸ்னர் பலராமர் தான். பலராமர் என்ன ஒரு பேர் சங்கரஸ்னர். ஏன் சங்கரஸ்னர் என்று வந்ததுன்னா இவர் தேவகியின் வயத்துல 7வது குழந்தையா தேவகியின் வயத்துல சரிக்கிறார் இங்க மதுராவில. அவர் அப்படியே ரோகிணியின் வயதுக்கு மாத்தப்படுற அந்த இழுத்து மாத்தினதாம் என்ற ஒரு மீனிங் வச்சு சங்கரஸ்னர் என்று சொல்றது. ரோகிணியின் வயதுக்கு மாத்தப்படுற. ரோகிணி நந்தர் வீட்டுல யசோதாமா நந்தர் வீட்டுலதான் அவ இருக்கிறா. வாசுதேவருக்கு 7 மனைவியல். அவர் பல மனைவியல். அதுல ஒரு ஆத்தான் ரோகிணி. ரோகிணி இங்க நந்தர் வீட்டுல இருக்கிறா. அங்கதான் பலராமர் வயத்துல மாத்தப்பட்டது. தேவகியின் வயத்துல இருந்து ரோகிணியின் வயதுக்கு மாத்தப்பட்டது. பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர் ஆகியோருடன் உன்னத லீலைகளில் ஈடுபட இவதான் ராமாவதாரம் பிறகு ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகன் இந்த 4 பேர் தான் அந்த இடத்துல அவ வெறியின. ஒவ்வொரு இதுக்கு நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அவதாரம் எடுக்க பகவானோட இவை அங்க வருவின. இப்ப அங்க லட்சுமணன் பலராமரா வந்த காட்சியம் இல்ல. இந்த சத்ருஷ்ணர் தான் பலராமர். இவர் தான். மற்றது பரதன், சத்ருகன் இது எல்லாம் பிரத்யும்னர், அனிருத்தர் இவையெல்லாம் பகவானை சேர்ந்து அங்க வருகின. அப்ப ஈடுபட்டுள்ள. எனவே அனிருத்தர் இங்கு பரமபுருஷர் என்று அழைக்கப்படுவதை போல அவர்களில் ஒவ்வொருவரையும் பரமபுருஷர் என்றே அழைக்கலாம். பகவான விரிவாக்கங்கள் எல்லாம் விஷ்ணு தத்துவத்துக்குள்ள வருகின. இது எல்லாமே 31 தனராஜ் பிரபு. ஹரிகிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் மாதாஜி. 31 Shineshnash Sarudeshnas Sam Po Jampadivasha Anye Saharshani Pravara Shaputra Gushyapadaya. சரியா உச்சரிக்க இல்லாட்டி நீங்க வாசி விடணும். மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது மகன்களின் தலைவர்களாகிய சுஷேஷ்ணர், சாருதேஷ்ணர் போன்றவர்கள் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் மற்றும் ரிஷபர் ஆகிய அனைவரும் அவர்களது மகன்களுடன் நலமாக இருக்கின்றார்களா? பொருளுரை. முன்பே குறிப்பிட்டது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 மனைவிகளை மணந்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 மகன்கள் இருந்தனர். எனவே 16,108 மகன்கள் அவருக்கு இருக்கு. சரியா. இத்தனை இலக்க மகன்கள் இவர்களுக்கு வளர்ந்த பிறகு இவர்கள் ஒவ்வொருக்கும் 10 மகன்கள் பிறந்தனர். எப்படியாக பகவானுடைய குடும்ப தனராஜ் கூட சவுண்ட் வேற இல்ல. மீட் பண்ணப்பட்டு போச்சு. பேர்களாகும். இந்த லைட்டை போடு. பகவான் எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு தந்தையாவார். எனவே இந்த மண்ணுலகில் பகவான் துவாரகபுரி மன்னராக உன்னத லீலை புரிந்த பொழுது அந்த லீலைகளின் பங்கேற்க அவர்களில் சிலர் மட்டுமே அழைக்கப்பட்டனர். இவ்வளவு பெரிய குடும்ப அங்கத்தினர் கூட்டத்தை துவாரகபுரியில் பகவான் பராமரித்து வந்ததில் ஆச்சரியமில்லை. பகவானுடைய நிலையை நம்முடைய நிலையுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் பகவானின் உன்னத நிலையை ஓரளவிற்காவது நாம் புரிந்து கொண்ட உடனே இந்த கணக்கு உண்மைதான் என்பது நமக்கு புலனாகும். துவாரகையிலிருந்த பகவானின் மகன்களையும் பேரன்களையும் பற்றி யுதிஷ்டிரா மகாராஜன் வினாவும் பொழுது அவர்களுடைய தலைவர்கள் மட்டுமே அவர் குறிப்பிட்டார். ஏனெனில் பகவானின் எல்லா குடும்ப அங்கத்தினர்களின் பெயர்களையும் ஞாபகத்தில் வைத்திருப்பது அவருக்கு சாத்தியமல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப பாருங்க,
என்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது மகன்களின் தலைவர்களான சுனேனர், சாருதேனர் போன்றவர்கள் ஜம்பவாவதியின் மகனான சாம்பன் மற்றும் ரிஷபர் ஆகிய அனைவரும் அவர்களது மகன்களுடன் நலமாக இருக்கின்றனரா. பாருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன்களின் தலைவர்களான அப்ப ஜம்பவாவதி வந்து பகவானின் முதலாவது ருக்மணி, பேந்து சத்யபாமா, ஜம்பவாவதி அவர்கள் கட்டினம் முதல் முக்கிய மனைவியல் 8 இருக்குது. அந்த ஒவ்வொரு மனைவியல் இந்த புள்ளிகள் எங்க வருது. இந்த ஜம்பவாவதி என்றவ வந்து ஜம்பவான் மகள். ஜம்பவான் வந்து ராம அவதாரத்தில பகவானுக்கு உதவி செய்தவர் தான் ஜம்பவான். இந்த ஜம்பவான் கிருஷ்ண அவதாரத்துக்கும் இருக்கிறார் ஜம்பவான். அந்த ஜம்பவான் குகையும் இப்பவும் இருக்குது. இந்தியாவில பாத்தீங்களா, வீடியோல வரும் யூடியூப்ல ஜம்பவான் குகை அடிச்சீங்கன்னா பாப்பீங்க. அந்த குகையில தான் ஜம்பவான் இருக்கிறார். அப்ப அங்க ஒரு சமயம் போய்க்க என்னன்னா, அந்த சத்யஜித்தன்னு சத்யபாமாண்ட அப்பான் ஒரு சிகாமக அந்த மணி ஒன்றை வச்சிருந்தவர். அந்த மணி அவற்ற மகன் எடுத்து அதை அப்படியே மாறுபட்டு அதை கதை வந்துட்டு பகவான் அதை எடுத்துட்டாருண்டு. ஆனா அவற்ற சத்யஜித்தின் மகன் அந்த மணியை கொண்டு போய்க்குள்ள புலியோட அவர் சண்டை செய்யக்க அதுல இறந்துட்டார். அந்த மணியை வந்து ஜம்பவான் கொண்டு அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அவற்ற பிள்ளைகிட்ட விளையாட கொண்டிருந்தது இந்த மணி. அதை இந்த பெரிய கதையை அங்கே விரிவா வரும் சுருக்கமா சத்யஜித் சத்யஜித் விரும்பி படிச்ச அவர் தானா இவர் சத்யஜித்தின் மகள் தான் சத்யபாமா. இது ஜம்பவாவதியின் கதை போகுது. அந்த மணிக்காக இந்த கதையை கொண்டு வர. அப்ப அந்த மணியை வச்சு புள்ள விளையாட அப்ப என்ன நடக்குது, கிருஷ்ணருக்கு கெட்ட பேர் வந்துட்டு கிருஷ்ணர் தான் அதை எடுக்க இல்லைன்னு அந்த பேரை நிரூபிக்கிறதுக்காக அப்படியே அதை தேடி தேடி வரார். வந்தா ஜம்பவாண்ட குகை. அப்ப ஜம்பவாண்ட குகைக்கு பகவான் போட்டார். போனா அவர் வெளியில வர இல்லை. அவரோட பகவானோட வந்த கனாக்கள் அவ விட்டுட்டு திரும்பி போட்டினா உள்ளுக்கு யுத்தம் நடந்து பகவான் ஏன்னா பகவான முழுச கடவுளன்னு காணையில தானே. அப்ப பகவானுக்கு ஏதோ நடந்துட்டு அப்ப அந்த குகையும் அடப்பட்டுட்டது, வெளியில வர முடியாது. அங்க போனா பகவான் போய் அந்த மணியை எடுக்க புள்ளி அழுது. புள்ளி அழைக்க அப்பா என்ன செய்யறாரு, இந்த யார் நீ என்று சொல்லி அங்க 21 நாளைக்கிட்ட யுத்தம் நடக்குது. ஜம்பவான் வயது போனவர், ராமற்ற காலத்துல இருந்தவர். அவருக்கு ராமர் தான் கடவுள் என்று அவர் நினைச்சு கொண்டிருந்தவர். அப்ப அவர் வந்து யுத்தம் 21 நாள் நடந்து கொண்டிருக்கு. நடக்க நடக்க அவர் யோசிக்கிறாராம், இவர் யார் என்னோட யுத்தம் செய்யறதுக்கு இவ்வளவு தகுதியோட இருக்கிற இவர் ராமராத்தான் இருப்பார், ராமற்ற அவதாரமா இருக்கும், பகவானை தவிர யாருமே இப்படி யுத்தம் செய்ய முடியாதுன்னு அவர் நினைக்கதான் பகவான் கடைசியா தான் ரூபத்தை காட்ட அவர் தன் ஜம்பவான் வந்து. ஆனா கிருஷ்ணரோட வந்தாக்கள் எல்லாம் என்ன, கிருஷ்ணருக்கு ஏதோ நடந்துட்டுன்னா அவை எல்லாம் போயிட்டு வந்து ஜம்பவாவதி வந்து அவற்றை ஜம்பவான் மகள் அவற்ற ரூபத்திலானே இருக்கும். கரடி தானே ஜம்பவான் வந்து ஒரு பெரிய கரடி. அப்ப அவர் தன் மகளை இவருக்கு கிருஷ்ணாக்கு கட்டி கொடுக்குறாராம். அப்ப அவர் கிருஷ்ணர் தொட்டோனுமே அவ அழகிய ஒரு பெண்ணா மாறிட்டா. அதான் இந்த ஜம்பவாவதி இந்த கதை. ஜம்பவாவதி அவற்ற மகள் தான் இவ ஜம்பவாவதியின் மகளான சாம்பன். அப்ப இப்ப ஜம்பவாதியின் மகன் தான் சாம்பன். இந்த சாம்பன் தான் அந்த உலக்கைய மடியில கட்டி கொண்டு வந்து என்ன புள்ள புறக்க போகுதுன்னு கேட்டு யதுவம்சம் அழிகிற கதையெல்லாம் அவங்க முதல் படிச்சு விரிவிஞ்சால வரும். ஓகே. அப்ப மற்றும் ரிஷபராகிய அனைவரும் அவர்களது மகன்களுடன் நலமாக இருக்கிறார்களா. முன்பே குறிப்பிட்டது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 மனைவிகளை மணந்தார். இதுல 16,000 இந்த மனைவிகளும் வந்து இவன் கடத்தி கொண்டு வந்திருந்தது. அந்த அசுரன் பேர் வருது இல்ல, அந்த அசுரன் வந்து பூமாதேவிக்கு பிறந்ததான் அந்த அசுரன். வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து பகவான் கடல் கடியில கற்பக்கடல்ல போய் யுத்தம் செய்து பூமிய அவன் இரணியகசிபின் தம்பி இரணியாச்சம் கொண்ட பூமியை அடியில வச்சுட்டான் இல்ல. அப்ப அவர் தூக்கி கொண்டு வந்தது பூமியை தூக்கி கொண்டு வரைக பூமாதேவிக்கும் பகவானுக்கு பிறந்த நரகாசூரன். நரகாசூரன் தான் இந்த 16,000 மனைவிகளை பொம்பளைகளை கடத்தி கொண்டு வச்சுட்டார். அப்ப பிறகு ஒரு சமயம் வந்து அவரை கொண்டு இந்த பொம்பளைகளை காப்பாற்ற, அந்த பொம்பளைகள் தன்னை காப்பாற்ற வேணும். ஒரு ஆள் கடத்தி கொண்டு வந்தா வேற ஆக்கள் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு. அப்ப பகவானே தங்களுக்கு கணவனாக வரணும், பகவானே வந்து காப்பாற்ற வேணும் என்ற பிரார்த்தனை செய்தாலே இவர் அடக்கலம் கொடுத்ததான் அந்த மனைவிகள் எல்லாமே 16,000 விளக்கமாங்கால எல்லாமே வரும். அப்ப அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 10 புள்ள பிறக்குது. 16,108 பேருக்கும் 10 புள்ளை. அந்த 10 புள்ளைக்கு 10 பிள்ளைகள். அப்ப பாருங்க அவற்ற வம்சம் எங்க விரிவடைஞ்சு பேருக்கண்டு. அதுதான் அவற்ற வம்சம், ஜது வம்சம். அப்ப பிறந்தன. இப்ப இப்படியாக பகவானுடைய குடும்பம் அங்கத்தினர்களின் மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இது எவ்வளவு வருது பேர்களாகும்? 1,60,000 இல்ல, அது கூட கோடி கணக்குல வருது. 16 லட்சம் 16 லட்சம் 16 அது 10 புள்ளிகள்
இப்ப இந்த 10 பிள்ளைகளுக்கும் 10 பிள்ளைகள் 10 பிள்ளைகளோ 10 அப்படியே விடுங்க. ஓகே, பகவான் எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு தந்தையாவார் பாருங்க. அப்ப இவர் ஒரு புள்ள 2 பிள்ளை இல்ல, எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு பகவான் தந்தையாகிறார். அப்ப எனவே இந்த மண்ணுலகில் பகவான் துவாரகபுரி மன்னராக உன்னத லீலை புரிந்த பொழுது அந்த லீலைகளில் பங்கேற்ற அவர்களில் சிலர் மட்டுமே அழைக்கப்பட்டனர். யார் அழைக்கிறார்? உதிஷ்ண மகாராஜா சில பேரை தான் கேட்கிறார். அங்க எண்ணற்ற பேர் பகவான் சந்ததி அங்க இருக்குது, எல்லாரையும் கேட்கல, குறிப்பிட்ட சில பேரை விசாரிக்கிறார். இவ்வளவு பெரிய குடும்ப அங்கத்தினர்கள் கூட்டத்தை துவாரகாபுரியில் பகவான் பராமரித்து வந்ததில் ஆச்சரியம் இல்லையே. அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை. அப்ப இந்த கூட்டத்தை கண்டு நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றா அவர் பிரபஞ்சத்துக்கே தந்தையா இருக்கும் போது எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கு இது எல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அப்ப பகவானுடைய நிலையை நம்முடைய நிலையுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. அதுக்குத்தான் இது ஓடுது. என்னண்டு பகவான் இவ்வளவு பேரை பார்த்தவரா, இது என்ன நத்திங், இதுல ஒண்ணுமே இல்லை, அவர் பிரபஞ்சத்தையே தாங்கிறவருக்கு. அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்க அவள் கடவுள் அதை பாக்குற. அப்ப மேலும் பகவானின் உன்னத நிலையை ஓரளவுக்கு அதை நாம் புரிந்து கொண்ட உடனேயே இந்த கணக்கு உண்மைதான் என்பது நமக்கு புலனாகும். இப்ப பகவான் அல்ல எத்தனை ஜீவராசிக்கும் தந்தையாக இருக்க முடியும், அவர் பிரம்மாண்ட நாயகன் என்றது எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் இப்படி புரிஞ்சு ஒண்ணமெண்டா ஓகே இவ்வளவு கணக்கு இங்கேயும் அவருக்கு இருக்கலாம்ன்றது உணர முடியுது. அப்ப துவாரகாபுரியில் இருந்து பகவானின் மகன்களையும் பேரன்களையும் பற்றி உதிஷ்ண மகாராஜன் வினாவும் பொழுது அவர்களுடைய தலைவர்களை மட்டுமே அவர் குறிப்பிட்டார். எல்லா பிள்ளைகளின் பேரும் இங்க வர இல்லை, யார் யார் முக்கியமானவையோ அந்த பேரைத்தான் உதிஷ்ண மகாராஜா கேட்டார். ஏனெனில் பகவானின் எல்லா குடும்ப அங்கத்தினர்களின் பெயர்களையும் ஞாபகத்தில் வைத்திருப்பது அவருக்கு சாத்தியம் அல்ல. அவர குடும்ப அங்கமே இவ்வளவு லட்சத்துல இருக்குது. அப்ப இந்த ஒரு லட்சத்தை யாரும் பேர்ல வச்சிருக்க முடியுமா? அப்ப முக்கியமான வேண்டிய மட்டும் ஞாபகத்துல வச்சு உதிஷ்ண மகாராஜா கேக்குறார். இப்ப 32 33 அம்மா வாங்க மற்றாக்கள் எல்லாரும் பாச்சிருக்கு தானே என்ன திருப்பி. ஓகே, ததைவானுசாரக சௌரக சுருதேவத்வதாயக சுனந்த நந்த சீனாசியே சாணியே சத்வதார்பக அபிசுவாதி அஸ்தே சர்வ ராமகிருஷ்ணா புயாஸ்ரயக அபிஸ்மரந்தி குசாலம் அஸ்மகம் பந்த சௌரதகம் சௌரதக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மேலும் சோதவர் உத்தவர் போன்ற மற்றவர்களும் பகவானின் இணைபிரியா சகாக்களும் பகவான் ஸ்ரீ பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்படும் புத்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவர்களான நந்த சுனந்த போன்றவர்களும் மற்றவர்களும் அவர்கள் கடமைகளில் நன்கு செயல்படுகின்றாரா? நித்தியமான நட்பால் நம்முடன் பிணைக்கப்பட்டுள்ள அவர்கள் நம்முடைய நலனை பற்றி ஞாபகம் வைத்திருக்கிறார்களா? இதுல வந்து சொந்தங்க மேலும் சுகதேவர்ல சுருதேவரா சுருதேவர் உத்தவர் போன்ற மற்றவர்களும் பகவானின் நினைவிரியா சாக்களும் பகவான் ஸ்ரீ பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்படும் முத்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவர்களான நந்தன் சுனந்தன் போன்றவர்களும் மற்றவர்களும் அவரவர் கடமைகளில் நன்கு செயல்படுகின்றனரா? நித்தியமான நட்பால் நம்முடன் பிணைக்கப்பட்டுள்ள அவர்கள் நம்முடைய நலனை பற்றி ஞாபகம் வைத்திருக்கிறார்களா? இப்ப உதிஷ்ண மகாராஜா அவைகள் நல்லா இருக்கினியா, அவை எங்களை பற்றி விசாரிச்சினியா என்றதான் இப்ப கேள்வி. யார்கிட்ட? அர்ஜுனன்கிட்ட. ஓகே, இல்ல இன்னும் கொஞ்சம் பாசுங்கம்மா. பொருளுரை. உத்தவனை போன்ற பகவானின் இணைபிரியாத சகாக்கள் அனைவரும் முத்தி பெற்ற ஆத்மாக்களாக பகவான் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பகவானுடன் இந்த ஜட உலகில் அவதரித்திருக்கின்றனர். பாண்டவர்களும் கூட இந்த பூமியில் நிகழும் பகவானின் திவ்யமான லீலைகளில் உதவுவதற்காக அவருடன் அவதரித்த முத்தி பெற்ற ஆத்மாக்களாக கீதை 4:8 குறிப்பிடுவது போல் பகவானும் முத்தி பெற்ற ஆத்மாக்களான அவரது நித்திய சகாக்களும் குறிப்பிட்ட இடைவேளைகளில் பூமிக்கு வருகின்றனர். பகவான் இவற்றையெல்லாம் நிறைவேற்றிருக்கின்றார். ஆனால் அவரது சகாக்கள் முக்தியடைந்த ஆத்மாக்கள் என்ற போதிலும் அவர்கள் தடஸ்ததா சக்தி எனப்படும் பகவான் நடுத்தர சக்தியாக இருப்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இதுதான் விஷ்ணு
தத்துவத்துக்கும் ஜீவ தத்துவத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஜீவ ஓகே, அப்படியே தத்துவங்கள் நில்லுங்க, பகவான் அப்படியே நில்லுங்க அம்மா. ம். பிள்ளை அம்மா வாசிங்க. பகவானின் நடுத்தர சக்தியாக இருப்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இதுதான் விஷ்ணு தத்துவத்திற்கும் ஜீவ தத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஜீவ தத்துவங்கள் பகவானின் மேற்சிறிய பின்ன பகுதிகள் ஆவர். எனவே அவர்களுக்கு எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மேலும் பகவானின் நித்திய தொண்டர்களுக்கு எப்பொழுதும் எல்லா பாதுகாப்பையும் அளிப்பதில் பகவான் திருப்தி அடைகின்றார். எனவே முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தங்களையும் பகவானை போல் சுதந்திரமானவர்கள் என்றோ அல்லது அவரை போல சக்தி வாய்ந்தவர்கள் என்றோ ஒருபோதும் நினைப்பதில்லை. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே தேடுகின்றனர். தயவை எதிர்பார்த்து இந்நிலையில்தான் முக்தியடைந்த ஆத்மாக்கள் உண்மையான நிலையாகும். ஏனெனில் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஒரு நெருப்பின் பொறிகளை போன்றவர்கள். இப்பொறிகள் நெருப்புடன் சேர்ந்திருக்கும் பொழுது இவற்றின் நெருப்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்த முடிகிறது. சுதந்திரமாக அல்ல, நெருப்பை பிரிந்து சுதந்திரமாக இருக்கும் பொழுது இப்பொருள்களின் தீயில் தன்மையையும் பிரகாசமும் இருந்த போதிலும் அவை அணைந்து விடுகின்றன. எனவே பகவானின் பாதுகாப்பை துறந்து அறியாமையால் சுதந்திரமாக இருக்க முயல்பவர்கள் மிகவும் கடுமையான நீண்டகால தவத்திற்கு பிறகும் மீண்டும் இந்த ஜட உலகிற்கே திரும்புகின்றனர். இதுவே வேத நூல்களின் கட்டளை ஆகும். ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, உத்தவரை போன்ற இந்த உத்தவரர் சரியா பகவான் கசின் ஒண்ட விட்ட சௌரம் மாதிரியா பகவானை போலே இவருக்கும் அந்த அமைப்புகள் இருக்கும். வேறும் போன்ற பகவானின் நினைபிரியாத சாக்கள் அனைவரும் முத்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார்கள். உத்தவ கீதை என்றே ஒரு கீதை இருக்கு. பகவான் உத்தவருக்கு இவர் மறையேக்க கடைசியா அந்த கதை வரும், அங்காலே படிப்போம். அப்ப பகவானின் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பகவானுடன் இந்த ஜட உலகில் அவதரிக்கின்றனர். பாருங்க, பகவான் எப்போ அவதாரம் எடுத்து இங்க வாராரோ அவருக்கு உதவுறதுக்காக இவைகளும் சேர்ந்து வருகின. அப்ப பாண்டவர்களும் கூட இந்த பூமியில் நிகழும் பகவானின் திவ்யமான லீலைகளில் உதவுவதற்காக அவருடன் அவதரித்த முத்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவர். விளங்குதா? பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கு எல்லாம் பகவான் இந்த லீலையில உதவுறதுக்காக அவைகள் இங்க வந்தவை எல்லாருமே. அப்ப பகவத்கீதை 4:8 குறிப்பிடுவதை போல பகவான் என்ன சொல்ற? 4:8 பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்தாபநாத்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன் என்று பகவான் சொல்லுகிறார். அப்ப பகவானும் முத்தி பெற்ற ஆத்மாக்களான அவரது நித்திய சகாக்களும் குறிப்பிட்ட இடைவேளைகளில் பூமிக்கு வருகின்றனர். பூமிக்கு அவையே வரையின லீலை நடக்குது. அதன் மூலம் என்ன நடக்கும்? எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? எங்களுக்கு இவை வந்தா என்னன்னாலும் செய்யும். எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க. வந்து இது கிடைக்குது, பாடம் கிடைக்குது, வாழ்க்கைக்கு வழி கிடைக்குது. பாடத்தை படிச்சு கொள்றோம். இது இப்படித்தான் வாழ வேணும், இப்படி செய்தா தவறு, இதெல்லாம் உணர்றோம் இல்லை. எங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஜீவாத்மாவுக்கு உணர்த்தத்தான் இந்த லீலை நடக்குது. அப்ப பகவான் இவற்றை எல்லாம் நினைவு வைத்திருக்கிறார். ஆனா பகவான் என்ன செய்யறார்? எங்க என்ன செய்யறாரு? அவர் எல்லாமே நினைவு வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்ன செய்தன்றதும் அவர் நினைவு வச்சிருக்கிறார். அப்ப ஆனால் அவரது சகாக்கள் முத்தி அடைந்த ஆத்மாக்கள் என்ற போதிலும் அவர்கள் தடாஸ்த சக்தி எனப்படும் பகவானின் நடுத்தர சக்தியாக இருப்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இப்ப விளங்குதா? 3 சக்தி இருக்கு. என்ன சொல்லுங்க கமலமாதாச்சி? 3 சக்தி. 3 சக்தி வந்து நடுநில சக்தி, சக்தி, நடுநில சக்தி. வரிசையா வாங்க. அந்தரங்க சக்தி, அந்தரங்க சக்தி, நடுநில சக்தி, பைரங்க சக்தி. பைரங்க சக்தி அல்லது இந்த நடுநில சக்தியை தடாஸ் சக்தின்னு சொல்லலாம். ஏன் இது நடுக்க வருது? மற்றது பைரங்க சக்தி, 3வது சக்தி. நாங்க இப்ப ஆட்சிக்கு நாங்க இருக்கிறோம். பகவான் இல்ல, எங்க இருக்கிறோம் இப்ப? பகவான் பகிரங்க சக்தி. இந்த பௌதிக உலகமே பகிரங்க சக்தி மாயா துர்க்க என்ற கட்டுப்பாட்டுலதான் இங்க இருக்குது. இதுக்குள்ள நாங்க இருக்கிறதாலதான் 3 குணத்துக்கு கட்டுப்பாட்டு போய் எல்லாமே குழம்பி போயிருக்கிறோம். நாங்கள் முத்தி அடையல பாருங்க. இப்ப அவன் முத்தி அடைஞ்ச ஆத்மாக்களா இருந்தா கூட இப்ப பஞ்சபாண்டவர் இவை எல்லாரும்
இந்த ம். நடுநில சத்திக்கு தான் பெருகின அவையே ம். மறந்து போகின. ஆனா ம். அவ தூயவர்கள் ஆன்மீகமானவர்கள் முத்தி அடைஞ்சவ ம். என்னத்தை மறக்கின, முதல் பிறப்புல என்னென்ன நடந்தது, எங்க இருந்து இங்க வந்தம் ம். எல்லாமே அவ மறந்து போச்சுன. பகவான் நினைப்பு வச்சிருக்கிறார். அப்ப பகவானோட கூட வந்த சகாக்கள் தான் அவ ஒரு லீல நடக்க. ஆனா அது பஞ்சமாண்டவருக்கு தெரியாது, ம். அவ மறந்து போவின. ஏன் இந்த பகவத்கீதை சூரியதேவனுக்கு உபதேசிக்க அர்ஜுனனும் கூட இருக்கிறார். ம். பிறகு திருப்பி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்படுது. ஏன் அர்ஜுனன் எல்லாத்தையும் மறந்துட்டான், அவனுக்கு தெரியாது அங்க என்ன நடந்தாண்டு. ஏன் ஜீவாத்மாக்க வந்து நடுத்தர சக்தி இதுக்குள்ள இருக்கிறதால உலக மறந்து போறோம். அப்ப இருப்பதால் அவற்றை மறந்து விடுகின்றன. இதுதான் விஷ்ணு தத்துவத்திற்கும் ஜீவ தத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு. ம். ஜீவ தத்துவங்கள் பகவானின் மிகச்சிறிய பின்ன பகுதிகள் ஆவார்கள். எல்லா ஜீவன்களும் பகவான் பின்ன பகுதிகள். ம். ஜீவ தத்துவம் மறந்து போகுது, விஷ்ணு தத்துவத்துக்கு இருக்கிறார்கள் மறக்க இல்லை. எனவே அவர்களுக்கு எப்பொழுதும் பகவானின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. யாருக்கு? ஜீவ தத்துவத்துக்கு. Yes. ஜீவங்கள் பகவான் பின்ன பகுதிகளுக்கு பகவான் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மேலும் பகவானின் நித்திய தொண்டர்களுக்கு எப்பொழுதும் எல்லா பாதுகாப்பையும் அளிப்பதில் பகவான் திருப்தி அடைகிறார். ம். இப்ப பஞ்சபாண்டவர் வந்து பகவான் நித்திய தொண்டர்கள், அவைக்கு எப்பவுமே பாதுகாப்பு கொடுத்தாரா இல்லையா? ம். கொடுத்தவர். எவ்வளவு துன்பத்துக்கு ஏன் கொடுத்து கொண்டிருக்க இல்லையா? குந்தி மகாராணிக்கண்டே என் பாகவதத்துல ஒரு அத்தியாயமே இருக்குது. அவ்வளவு தூரம் துன்பப்பட்டா பகவான் பாதுகாப்பு அவைக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதே மாதிரி தூய பக்தர்களுக்கு பகவான் நித்திய தொண்டர்களுக்கு பகவான் பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆனா எங்களுக்கு ஜீவ தத்துவத்திற்கு எங்களுக்கு என்ன நடக்குது? பகவான் பக்தர் இல்லாத அவற்றை பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. பகவான் பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுது. பக்தர்களுக்கு நித்திய தொண்டருக்கு அவர் பாதுகாப்பை அளிக்கிறார் அங்க. அப்ப மேலும் பகவான் நித்திய தொண்டர்களுக்கு எப்பொழுதும் பகவான் எல்லா பாதுகாப்பையும் அளிப்பதில் பகவான் திருப்தி அடைகிறார். எனவே இன்றைய தான் அச்சய திதி, திரௌபதிக்கு அச்சய பாத்திரம் கிடைச்ச நாள். என்ன நடக்குது? அந்த துருவாசர் 16 சீடர்களோட வந்து இவ்வளவு சாபத்தை போட்டுட்டு போயிருப்பாரு, சாப்பாடு கிடைக்கலையாண்டு. அப்ப அந்த அச்சய பாத்திரம் யார் கொடுத்தா திரௌபதிக்கு? கிருஷ்ண பகவான் இல்ல அந்த முனிவர் ஒரு ஆள் வந்து அந்த இல்ல இல்ல யார் கண்டுபிடிக்கிறீர்கள்? சூரிய தேவனால கிடைக்கப்பட்டது அச்சய பாத்திரம் திரௌபதிக்கு. சூரிய தேவன் கொடுத்தது. அந்த அச்சய பாத்திரத்துல காட்டுல இருக்கினே அவைக்கு சாப்பாடு. அந்த அச்சய பாத்திரத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாற மாட்டோம், எல்லா சாப்பாடும் பெறும். அவ எப்ப கடைசி அவ சாப்பிட்டு மூடி வைக்கிறாவோ அங்க சாப்பாடு இருக்காது. இது துரியோதனனுக்கு நல்லா தெரியும். அப்ப துரியோதனன் என்ன செய்யறான்? தனியால 16,000 சீடர்களோட அனுப்பினா அங்க அச்சய பாத்திரத்தை அவ கவிட்டு வச்சான்னா அங்க சாப்பாடு கிடையாது. அப்ப துருவாற்ற சாபம் அவைக்கு கிடைக்கும். துருவாற்ற சாபம் போறதுல தானே அதேதானே அவற்ற வேலை. அப்ப அவற்ற சாபம் இவைக்கு கிடைக்கணும் எண்ணித்தான் துரியோதனன் அனுப்பின. பாருங்க, காட்டுக்கு அனுப்புற அந்த காட்டுல நிம்மதியா இருக்க விடுறா இல்ல, பாருங்க எப்படிப்பட்டவன் இருப்பாரு. அப்ப துருவாசற்ற வந்துட்டார். அப்ப சாப்பாடு கொடுக்கணும், வேற சாப்பாடு இல்ல. அப்படி இருந்தும் உதயகிருஷ்ண மகாராசாவையில நீங்க களைச்சு வந்திருப்பீங்க, நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்ப இப்ப போய் பார்த்தா சாப்பாடு இல்லையா? அப்ப திரௌபதி என்ன செய்யறா? கிருஷ்ணா காப்பாற்று, இப்படி வந்திருக்கீன்னு கிருஷ்ணர் அந்த இடத்துலயே வந்துட்டார். அவரும் என்ன செய்யறாரு? எனக்கு பசிக்கு திரௌபதி சாப்பாடு அவர் கேட்கிறார். அப்ப இவ முடிஞ்சதுன்னு சொல்ல, இல்ல நீ தூக்கு அந்த அச்சய பாத்திரத்தை ஒரு பதுக்க, அந்த ஒரு பதுக்கி அவர் சாப்பிட துருவாசர் குளிக்க போனவர் அங்க வயிறு எல்லாம் நிறைஞ்சிட்டு இங்க சாப்பிட வர்றதுக்கு பசியே இல்ல. கடைசியாவே இவ சாப்பிட வர சொல்லி கேட்கினே அவர் ஓடுறார் விட்டுட்டு 16 பாருங்க கிருஷ்ணர் அதிசயம் அப்படி இருக்குண்டு. அந்த ஒரு பதுக்கை அவர் சாப்பிட உலகத்துக்கு வயிறு நிறைகிற மாதிரி பகவான் செய்யறார். அப்ப எப்பொழுதும் அளிப்பதில் பகவான் திருப்தி அடைகிறார். எனவே முத்தி பெற்ற ஆத்மாக்களை தங்களை பகவானை போல் சுதந்திரமானவர்கள் என்றோ அல்லது அவரை போல் சக்தி வாய்ந்தவர் என்றோ ஒருபோதும் நினைப்பதில்லை. முத்தி பெற்ற ஒரு நித்திய தொண்டர்கள், இப்படிப்பட்ட பக்தர்கள் நாங்க பகவானுக்கு சமன் என்று நினைக்கிறதே இல்லை. யாரு நினைக்கிற? சாதாரணமா வந்து 4 பேர் ஒரு ஆளை பகவான் ஆகிட்டா நானும் பகவானும் ஒன்று நினைக்கிறது சாதாரண மக்கள். முத்தி பெற்றவே அப்படி நினைக்கிறது இல்லை. அப்ப மாறாக எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே தேடுகின்றனர். முத்தி பெற்றவ கூட பகவான் பாதுகாப்பை தான் தேடுகின்றனர். தயவை எதிர்பார்த்து இந்த நிலைதான் முத்தி அடைந்த ஆத்மாக்களின் உண்மையான நிலையாகும். யார்கிட்ட தயவை எதிர்பார்க்கின? பகவான்கிட்ட தான் தயவை ஏற்பாடு. நாங்க முத்தி அடைஞ்சிட்டோம், இனி நாங்கள் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, பத்தி செய்ய தேவையில்லை, அப்படியே படுத்துருவோம் என்றாவே நினைக்கினியா? இல்ல, அவைக்கும் பகவான் பாதுகாப்பு தான் தேவைப்படுகிறது.
அப்ப உண்மையான நிலை, ஏனெனில் முத்தி பெற்ற ஆத்மாக்கள் ஒரு நெருப்பின் பொறிகளை போன்றவர்கள் ஆவார். இப்ப நெருப்பில இருந்த அந்த பொறி விலகினோன்னும் அதுக்கு சக்தி இருக்கா? செயல் இழக்குதா இல்லையா? நெருப்பில இருந்து பொறி விலத்தினோன்னும் அப்ப நெருப்போட இருக்கும் மட்டும்தான் அது இந்த சக்தி இருக்குது. அந்த நெருப்பை விட்டு விலத்தி ஒரு செகண்ட்லயே அது காணாம மறைஞ்சு போதா இல்லையா? அப்ப நெருப்பின் பிரகாசத்தை பாருங்க, இப்பொறிகள் நெருப்புடன் சேர்ந்திருக்கும் பொழுது இவற்றால் நெருப்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்த முடிகிறது. என்னன்னு சொல்றோம்? நெருப்பு பொறி. நெருப்பு பொறி என்று சொல்றோம் எல்லாம். அதை விட்டு விலத்தினோன்னா அது செயலிழந்துருது. அப்ப அது மாதிரிதான் நாங்களும் இப்ப விளங்குதா? ஏன் இது வருதுண்டு சுதந்திரமாக அல்ல. அந்த நெருப்பு பொறிக்கு இப்ப சுதந்திரம் இருக்கா? நெருப்போட இருக்கும் மட்டும் சுதந்திரம், நெருப்பை விட்டு விலத்தினோன்னா அது சுதந்திரம் இல்ல. அப்ப நெருப்பை பிரிந்து சுதந்திரமாக இருக்கும் பொழுது இப்பொறிகளில் தீயின் தன்மை பிரகாசம் இருந்த போதிலும் அவை அணைந்து விடுகின்றன. பாருங்க, அதுக்கு தீயின் தன்மை இருக்குது, பிரகாசம் இருக்குது, ஆனாலும் நெருப்பை விட்டு பிரிஞ்சோன்னும் அவை அணைஞ்சு போயின. எனவே பகவானின் பாதுகாப்பை துறந்து அறியாமையால் சுதந்திரமாக இருக்க முயல்பவர்கள் மிகவும் கடுமையான நீண்ட கால தவத்துக்கு பிறகு மீண்டும் இந்த ஜட உலகிற்கே திரும்புகின்றனர். இதுவே வேத நூல்களின் கட்டளையாகும். அப்ப பகவான் பாதுகாப்பை துறக்கிறது என்ன? அறியாமையினால. இப்ப நாங்களும் பிரகாசமானவர்கள் தான், பகவான் பின்ன பகுதிகள் தான். எங்களுக்கு பகவானை விட்டு நாங்க பிரிஞ்சதால தான் மூவகை துன்பத்துக்கு ஆளாகி 3 குணத்துக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு துன்பப்பட்டு மாயையில பகிரங்க சக்தியின் கையில ஏன் இருக்கிறோம்? பகவானை விட்டு நாங்க பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதாலதான் நாங்கள் சக்தி இழக்கப்படுறோம். இல்லையண்டா நாங்க சக்தி இழக்கல. இந்த ஆத்மாக்கள் நித்தியமானது, பகவான் தன்மை எங்களுக்கும் இருக்குது, நாங்க தான் இழந்து போயிருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? எல்லாரும் ஹரேகிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கமலா மாஜினி பாடும்.